வணக்கம். சிவன் மாந்திரிகம். இந்த மாந்திரிகத்தில் துஷ்ட ஆத்மாக்களை வசியம் செய்து ஏவல் செய்வது இப்படித்தான். துஷ்ட ஆத்மாக்களை வசியம் செய்யறது பாத்தீங்கன்னாக்கா, துஷ்ட ஆத்மாக்கள் என்பது கொடூரமாக இறக்கப்பட்டவங்க தான் துஷ்ட ஆத்மா. துஷ்ட ஆத்மாவிலே மிகவும் முக்கியமானது தற்கொலை செய்து கொண்டவங்கள அவங்களுடைய ஆத்மா அவங்களுடைய ஆயுள் காலம் முடிவதற்கு முன்பதாகவே அவங்க இறந்திருப்பாங்க. அப்படி இறந்தவங்களுக்கு அவங்க ஒரு விபத்து ஏற்பட்டு இறந்தாலும் சரி, இல்ல விஷம் குடிச்சு சாகிறது, இல்ல தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகுறது, தூக்கு போட்டுக்கிட்டு சாகிறது, ஒரு சிலர் உடலில் தீய வச்சுக்கிட்டு எரிச்சுக்கிட்டு செத்து போயிடுவாங்க. இன்னும் சிலர் மற்றவங்களால மாந்திரிகம் செய்து கூட ஆயுள் காலம் முடிவதற்கு முன்னாடியே அவங்க மரணம் அடைவாங்க. அப்படி மரணம் அடைகிறவங்களுடைய ஆத்மாக்களை வசியம் செய்து ஏவல் செய்வது எப்படின்றதை தான் இப்ப நாம பார்க்க போறோம். துஷ்ட ஆத்மான்னு சொன்னாவே கெட்டது செய்யும். இதே துஷ்ட ஆத்மாக்களை வசியம் செய்து அதை தவறான உறவுகளை வசியம் செய்யறதுக்கும் பயன்படுத்த முடியும். தவறான உறவுன்னு கேட்டீங்கன்னாக்கா, யாரோ ஒருத்தரை விரும்புறவங்களை கூட வசியம் செய்து அவங்கள வசியம் செய்து ஒற்றுமையா சேர்க்க முடியும். ஆனா இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு செய்யற மாதிரி ஏன் போடுறீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா, அஷ்ட கர்மம் என்று சொல்லக்கூடிய மாந்திரிகம் பாத்தீங்கன்னாக்கா 8 வகைதான். ஆனா இதை பிரிச்சு ஒவ்வொரு வேலையா செய்து முடிக்கும் போது 108 வகைக்கு மேல போகும். ஏன் ஒவ்வொரு மாந்திரிகம் வசியத்துல ஒரே வசியமா இருக்கு? வசியத்துல ஆண் பெண் வசியம், பெண் ஆண் வசியம், ஜனவசியம், தனவசியம், தொழில் வசியம், குடும்ப வசியம், விலங்கு வசியம், சர்வவசியம், சத்ருவசியம், இப்படி இன்னும் சொல்லிக்கொண்டே போலாம். அவ்வளவு வசியம் இருக்கு வசியத்துல. சாதாரணமா தெரிஞ்சது பாத்தீங்கன்னாக்கா வசியம். அது நிறைய பேருக்கு தெரிஞ்சது ஆண் வசியம், பெண் வசியம். இதுதான் அவங்களுக்கு தெரிஞ்சது. இந்த வசியத்திலே மிகவும் கொடுமையான வசியம் எல்லாம் இருக்கு. அந்த வசியம் தான் துஷ்ட ஆத்மாக்களை வசியம் செய்து அதுக்கு பயன்படுத்துவாங்க. இப்போ இந்த துஷ்ட ஆத்மான்றது துர்மரணம் அடைந்தவங்கள இவங்களுடைய ஆசைகளுக்காக அவங்களுக்கு தேவையான பொருட்களையும் அவங்களுக்கு தேவையான ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு உண்டான மந்திரங்களும் சொல்லி அங்கிருந்து அவங்கள இவங்க வசியம் பண்ணிடுவாங்க. அந்த வசியத்தை செய்துட்டு அவங்களுடைய ஆசைகளையும் தேவைகளையும் இவங்க புரிஞ்சு வச்சுக்கிட்டு எப்படி புரிஞ்சுக்குவாங்க? இப்படி ஒரு கேள்வி வருது இல்லையா? எப்படி புரிஞ்சுக்குவாங்க கேட்டீங்கன்னாக்கா, ஒரு திருமணம் ஆகாத ஆணோ பெண்ணோ இல்ல திருமணம் ஆனவங்களா இருந்தால் கூட ஒரு வாயிலா ஜீவன் இருக்கு, ஆடு இருக்கு, மாடு இருக்கு, கால பைரவர் என்று சொல்லக்கூடிய நாய் கூட இருக்கு இல்லையா? இப்போ இதுங்களுக்கு என்ன கொடுத்தா நம்ம கிட்ட வசியமாகி நம்மளுடைய நம்ம போகும்போதும் வரும்போதும் நம்மளை பார்த்த உடனே அதுங்களுக்கு நம்ம மேல ஒரு அன்பு பாசம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தான் துஷ்ட ஆத்மாக்களை கூட வசியம் செய்வாங்க. இந்த வசியங்களை செய்து அதுக்கு அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு அதுக்கப்புறமா ஒரு மனிதனுடைய உடை, அவங்களுடைய காலடி மண்ணு, அவங்களுடைய தலைமுடி, இதையெல்லாம் பயன்படுத்தி அந்த வீட்டுல ஏவி விடுவாங்க துஷ்ட ஆத்மாக்களை.
துஷ்ட ஆத்மாக்களை ஏவி விட்டாலே குடும்பம் குடும்பமாக இருக்காது, குடும்பத்தில் நல்ல விஷயம் நடக்காது. இந்த துஷ்ட ஆத்மாக்கள் ஒரு வீட்டுக்குள்ள போன உடனே இது எப்படி செய்வாங்கன்னாக்கா, ஒரு துஷ்ட ஆத்மாவை வசியம் செய்யறாங்க. எப்படி வசியம் செய்வாங்க? மயான சாம்பலை எடுத்துதான், மயான சாம்பலை எடுத்து அதுக்கு தேவையான ஒரு மந்திரங்களையும் அதுக்கு தேவையான கரு உரு மாந்திரிகெல்லாம் செய்து அதை வசியம் செய்து உருவ பொம்மையாக இருந்து அதை அடைச்சு வச்சுக்கிட்டு அதை பயன்படுத்துறாங்கன்னு வச்சுக்கங்களேன். இதை பயன்படுத்தும் போது இந்த ஏவலாகப்பட்டது ஒருவருடைய மனசுக்குள்ள போய் பல வகையில கெடுதல் செய்யறதுக்கும் வழி பண்ணும், ஒரு குடும்பத்தையே ஆட்டி படைக்கிறதுக்கும் வழி பண்ணும். நல்லா இருந்த குடும்பத்தை, நல்லா இருந்த கணவன் மனைவிய, நல்லா இருந்த பல வகையான சொந்த பந்தங்களை பிரிக்கக்கூடியதுதான் இந்த துஷ்ட ஆத்மாக்களை வசியம் செய்யுது. அது மட்டும் இல்ல, இந்த வீட்டுக்கு மேல பாத்தீங்கன்னாக்கா கல்லு விழுற மாதிரியும் சத்தம் இருக்கும். நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க, போன கூட இருக்காது. ஆனா ஒரு பாத்திரம் கீழே விழுற மாதிரியும், யாரோ ஒருத்தர் அந்த வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியும், நடமாடிக்கிட்டு இருக்கிற மாதிரியும், செவுத்துங்கள்ல தலைய போட்டு இடிச்சுக்கிற மாதிரியும், அது மட்டும் இல்லாம நம்ம படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்கன்னாக்கா திடீர்னு அவங்களுடைய உடம்பு உலுக்கி போடும். அவங்க மேல தவறான ஒரு எண்ணத்துல யார கை வைக்கிற மாதிரியும், முடிய பிடிச்சி இழுக்கிற மாதிரியும், கால் விரல்களை பிடிச்சி இழுக்கிற மாதிரியும், துணிகளை பிடிச்சி இழுக்கிற மாதிரியும் சில விஷயம் நடக்கும். அப்போ இந்த துஷ்ட ஆத்மாக்களை வசியம் செய்து அதை ஏவல் விட்டாதான் அப்படி வரும். சரி, துஷ்ட ஆத்மாக்களை வசியம் செய்து ஏவல் வர்றதுனால இவங்களுக்கு என்ன நன்மைன்னு கேட்டீங்கன்னாக்கா, எதிரிக்கு எதிரி மற்றவங்களுக்கு நண்பன்ற மாதிரி ஒண்ணு, இதனால அவங்க கஷ்டப்படுறத பார்க்கலான்றது இருக்கலாம். இல்ல உங்களுடைய எதிரிங்க இந்த மாதிரி எல்லாம் செய்து அவங்கள கஷ்டப்படுத்துன்னு சொல்லலாம். இது உடனுக்குடனாக பாதகத்தை தராது. இந்த துஷ்ட ஆத்மாக்களை வசியம் செய்து ஏவல் வர்றது இது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, பொறுமையா கேட்கணும். ஆத்மாக்கள் என்றது கேட்டீங்கன்னாக்கா, அதுல உருவமாகவும் மாறும், உருவமே இல்லாத காற்று மாதிரியும் இருக்கும். ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு துஷ்ட ஆத்மாக்களை ஏவல் செய்து விட்டுட்டு அந்த பெண்ணை பல வகையில கஷ்டப்படுத்தணும்னு கேட்டீங்கன்னாக்கா, முதல்ல இது அந்த வீட்டுக்கு போன உடனே யாருடைய போட்டோ, யாருடைய பேரு, யாருடைய காலடி மண்ணு, யாருடைய துணி, இது எல்லாம் வச்சு செய்யறாங்க இல்லையா? இல்ல ஒரு குடும்பத்துக்கே இந்த துஷ்ட ஆத்மாக்களை வசியம் செய்து துர்சக்திகளை அந்த வீட்டுக்குள்ள அனுப்புறாங்கன்னாக்கா, இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், ஏவல் செய்துதான் ஒரு வீட்டுக்குள்ள துஷ்ட ஆத்மா இருக்குதுன்றது உண்மைதான். ஆனா ஒரு பெண் இந்த பெரிய மனுஷி ஆகிற ஆன காலத்துல முச்சந்தி வழியிலோ இல்ல மாதவிட ஆகக்கூடிய காலகட்டத்துல ஏதாச்சும் போகக்கூடாத இடம் பக்கம் போயிட்டு வந்தாங்கன்னாக்கா அது அவங்கள பற்றி கொள்ளும், இந்த மாதிரி தொல்லையும் கொடுக்கும். இதுக்கு இருச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா, நிறைய காட்டேரி இருக்கு, இருச்சி இருக்கு, அதுக்கப்புறம் எச்சினிகள் இருக்கு, எச்சர்கள் இருக்கிறாங்க, கிங்கர்கள் இருக்கிறாங்க, பௌஷர்கள் இருக்கிறாங்க. ஆத்மாக்களை பொறுத்த வரைக்கும் பூமியில இறந்த உடனே அது சொர்க்கலோகத்துக்கு போகணும்னா அது ஆயுள் காலம் முடிஞ்சிருந்து போனாதான் போன மாதிரி. ஒருவேளை ஆயுள் காலம் முடியல, அவங்க துர்மரணம் ஏற்பட்டிருக்குது, இல்ல அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இல்ல யாராவது மாந்திரிகம் செய்து கொண்டு இருக்காங்க, அப்படியே இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா எத்தனையோ வகையில மனிதனுக்கு மனிதன் பகையாக இருந்து அழிக்க முயற்சி செய்து வச்சிருக்காங்க இல்லையா? அவங்களுடைய ஆத்மாக்கள் அவங்களுக்கு
அந்த ஆயுள் காலம் முடிகிற வரைக்கும் இந்த பூமியில தான் இருப்பாங்க. இதைத்தான் மாந்திரிகர்கள் வசியம் செய்து அவங்களுடைய வார்த்தைகளை கேட்டு அவங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற மாதிரி அவங்களை ஏவி விடுவாங்க. இந்த நிலையில் இருக்கும்போது இந்த துஷ்ட ஆத்மாக்கள் ஒரு வீட்டுக்குள்ள ஏவல் விட்டாலும் சரி, இல்ல நான் சொன்ன மாதிரி நிறைய பதிவு சொல்லியிருப்பேன், ஆண் பெண் கலவை, ஆண் பெண் ஒன்று சேர்ந்து இருந்து குளிக்காம வெளியில போனாலும் ஆத்மாக்கள் வரும், அவங்கள பிடிச்சிக்கும். பெண்கள் மாதவிட ஆன காலத்துல வெளியில போனாலும் அப்படி ஒரு பாதகத்தை தரும். இல்ல இப்போ எங்க போய்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க, திடீர்னு அவங்க பெரிய மனுஷன் ஆயிட்டாங்க, மாதவிட ஆயிட்டாங்கன்னாக்கா, எதுக்காக இது சொல்றோம்னு கேட்டீங்கன்னாக்கா, நீங்க நல்லா பாருங்க, ஒரு பெண் பெரிய மனுஷியானா வீட்டை விட்டு வெளியில அனுப்ப மாட்டாங்க. மாத விளக்கானாக்கா அவங்கள வீட்டுக்குள்ள ஒரு பக்கம் விளக்கு மாதிரி தொடப்பமோ, இன்னொரு பக்கம் அவங்களுக்கு உண்டான பாதுகாப்பான பொருளை போட்டு வைப்பாங்க. அவங்க வெளியில போக மாட்டாங்க, எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, வீட்டுல உக்காந்துக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு 30 வருஷங்களுக்கு முன்னாடி 50 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்துகிட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சாங்கிய சம்பிரதாயம். இப்பெல்லாம் யாரும் அது செய்யறது இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, வேகமான உலகம், வேகமாக முன்னேறணுன்ற ஆசையோ இல்ல, இவங்களுக்கு இருக்கக்கூடிய வேலையில கூட அப்படி போலாம். அப்படி இருக்கும்போது இந்த ஆத்மாக்கள் முதலில் அவங்களுடைய சுவாசிக்கிற மூக்கு வழியா போயிடும் உள்ள. ஒரு பெண்ணா இருந்தா சுவாசிக்கிற அந்த காற்று வழியாக அவங்களுக்கு நேரா போயிட்டு கர்ப்ப பையில உட்காரும். கர்ப்ப பையில் போய் உட்கார்ந்த உடனே கருச்சிதைவு ஏற்படுறது, மாத கணக்குல அவங்களுக்கு மாதவிட ஆகிறது, மாசத்துல 2 நாள் ஆகிறது, இல்ல மாதவிடைய ஆகாம கடுமையான பிரச்சனைகளும் கஷ்டங்களும் கொடுக்கிறது, உடலில் வியாதிகளை வர்ற மாதிரி உருவாக்குறது. ஆள் வாத உடல் பூத உடல் சொல்லுவாங்க இல்லையா, ஒண்ணு நாளுக்கு நாள் உருகி கொண்டே போவாங்க. அப்படி இல்லைன்னு கேட்டாக்கா பூத உடல் மாதிரி பெருசா விழுங்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த தோலெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஏற்கனவே இருந்த ஸ்கின் மாதிரி இருக்காது, அவங்களுக்கு தோல் மாதிரி இருக்காது, ஒரு வித்தியாசமான தோலா மாறுறதுக்கு ஆரம்பிக்கும். முகமெல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும், கை காலெல்லாம் விட்டு போற மாதிரி வலிக்கும், ஜாயிண்ட்டுக்கு வலிக்கும். இது எல்லாமே பெண்களுக்கு. ஆண்களுக்கு அப்படியே தலைகீழா மாறும். எப்படி மாறும்னு கேட்டீங்கன்னாக்கா, கொஞ்சம் இதுவா தான் இருக்கும் சொல்றது, பொறுமையா கேட்டுக்குங்க. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, இருக்கிறத சொல்றது தான் நல்லதா இருக்கும். ஒரு ஆண் சுவாசிக்கும் போது அவங்களுடைய விந்து அணுக்கள்ல போய் அது சேர்ந்துடும். இதுக்கு மேல சொல்லக்கூடாது, சொன்னா அது தப்பாயிடும். விந்து அணுக்களில் போய் அது சேர்ந்த உடனே அவங்களுக்கு தூக்கத்துல அவங்களுக்கு சக்தி வெளியேறது. அதுக்கப்புறம் கணவர பெண்கள் மாதிரி இல்ல, இவங்களுடைய உடலில் அப்படி ஒரு ஆத்மா உட்காந்துக்கிட்டு பெண் கிட்ட பேசுற மாதிரியும் மற்றபடி கலவையில் இருக்கிற மாதிரியும் இவங்களுடைய உயிர் சக்திகளை பிரிக்கும். ஆனா அப்படி ஒரு பாதகம் ஆணுக்கு வந்துட்டாக்கா மனைவி மேல ஆசை இருக்காது, யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க, தனி மனுஷனா உட்காருவாங்க. வீட்டுல மனைவியோ பிள்ளைகளை கேட்டா எரிஞ்சு விடுவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் போவாங்க. ஒருத்தருக்கு திருமணமே ஆகாம கூட போகலாம், திருமணத்து மேல நாட்டம் இல்ல, ஆசை இல்லாமல் போலாம். அப்படி திருமணம் செய்யணும்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த துஷ்ட ஆத்மாக்களை வசியம் பண்ணி ஏவல் விட்டுருக்காங்க இல்லையா, இல்ல நீங்க அந்த பக்கமா போனீங்க இல்லையா, அதனால ஏற்பட்டு இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்து உடம்ப குணப்படுத்தி அதுக்கப்புறம் நீங்க திருமணம் பண்ணிக்கலாம். பெண்களாக இருந்தா கருச்சிதைவு ஏற்படும், பல வகையில பிரச்சனை வரும், உடம்பு பல வகையில தொல்லை கொடுக்கும், வியாதியின் பிரச்சனை வரும் சொல்லியா, அதை எடுத்து அதுக்கப்புறமா அவங்கள வேற ஏதாச்சும் திருமணம் செய்யறது, இல்ல புத்திர பாக்கியம் பெறது, இல்ல அந்த குடும்பத்தில் அவங்களுக்கு உண்டான நன்மைகளை சேர்த்துக்கு உண்டான வழியை செய்யலாம். துஷ்ட ஆத்மாக்களை வசியம் செய்து ஏவல் செய்தா இவ்வளவு பாதகமா இருக்கும். இன்னும் அதிகப்படியான பதிவு இருக்கு, ஒவ்வொரு பதிவை போற கேட்டு பயன்பெறுங்க. இன்னொரு நல்ல பதிவை சந்திக்கிறேன்.